காற்றாலைய நம்மள பல பேர் பார்த்திருப்போம். இந்த காற்றாலை எப்படி வேலை செய்யுதுன்னா, காற்றின் மூலமா ஏற்படக்கூடிய விசை வந்து காற்றாலையுடைய ரெக்கைகள சுழற்றி ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜிய கிரியேட் பண்ணும். இந்த மெக்கானிக்கல் எனர்ஜி காற்றாலைக்குள்ள இருக்கிற ஆல்டர்னேட்டர் மூலியமா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகி நமக்கு மின்சாரம் கிடைக்குது. இந்த காற்றாலை பார்த்தீங்கன்னா 30லிருந்து ஒரு 70 கிலோமீட்டர் பெர் ஹவர் வேகத்துல அடிக்கக்கூடிய காத்துல நல்ல எஃபிஷியன்சியாவே வேலை செய்யும். காற்றோட வேகம் அதிகமாக அதோட கரண்ட் ஜெனரேட் பண்றக்கூடிய கெப்பாசிட்டியும் வந்து அதிகமாகும். அதாவது காத்து பொறுமையா வீசுது அப்படின்னா குறைஞ்ச கரண்ட வந்து அது உற்பத்தி பண்ணும். அதுவே காற்றோட வேகம் அதிகமா இருக்கு அப்படின்னா அதிக அளவுல கரண்ட வந்து உற்பத்தி பண்ணும். இதுவே புயல் காலங்கள்ல காற்றோட வேகம் பாத்தீங்கன்னா 90ல இருந்து சில சமயங்கள்ல 200, 220 கிலோமீட்டர் பெர் ஹவர் வேகத்துல கூட வீசும். அந்த மாதிரி நேரத்துல காற்றாலை அதிக வேகத்துல சுழன்று அதிகமான மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிதான் இல்ல. அந்த மாதிரி 100 கிலோமீட்டருக்கு மேல அடிக்கக்கூடிய காத்துல அந்த காற்றாலை இயங்குச்சு அப்படின்னா மிகப்பெரிய விபத்தை ஏற்படுத்தும். இதை தவிர்க்கிறதுக்காக அந்த காற்றாலையில கட் ஆஃப் டெக்னாலஜி ஒண்ணு யூஸ் பண்றாங்க. இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சென்சார் இருக்கும். அது எப்போதுமே வந்து காற்றோட வேகத்தை வந்து மெஷர் பண்ணிட்டே இருக்கும். காற்றோட வேகம் 90 கிலோமீட்டர் பெர் ஹவர்ஸ் தாண்டும் போது அதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரேக் செட்டப் அப்ளை ஆகி அந்த காற்றாலை சுத்துறத வந்து ஸ்டாப் பண்ணிடும். இந்த காற்றாலை சுத்துறது ஸ்டாப் ஆனதுனால எவ்வளவு வேகத்துல காத்து அடிச்சாலுமே காற்றாலை வந்து சேஃபா இருக்கும். திரும்பவும் காற்றோட வேகம் 90 கிலோமீட்டருக்கு கீழே நார்மல் ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த சென்சார் சென்ஸ் பண்ணி பிரேக்கை ரிலீஸ் பண்ணி திரும்பவும் வழக்கம் போல காற்றாலை இயங்க ஆரம்பிச்சிடும்.